Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎலோட 42வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த டீம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா உங்களால நல்ல ரேங்க் வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 26, 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்ச் எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன் கொல்கட்டாவில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த கல்கட்டா பிச்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஒரு பவுண்டரி லைன்ஸை கொண்ட ஒரு கிரவுண்டுங்க இது. ஸோ இந்த பர்டிகுலர் வெனு ஒரு ஹை ஸ்கோரிங் வெனுவா தான் இருந்திருக்கு இது வரைக்குமே. இந்த இது வரைக்குங்கிறத தாண்டி இந்த வெனுங்கிறத தாண்டி இந்த சீசன் ஃபுல்லாவே ஹை ஸ்கோரிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 42வது மேட்ச் இது வந்துச்சு. ஒரு 40 மேட்ச் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும். இந்த வீடியோ எடுக்கிறப்ப 2 மேட்ச் மட்டும்தான் ஒரு ரொம்ப லோ ஸ்கோரா இருந்திருக்கு. மீது எல்லாமே ஒரு 175க்கு மேல வந்தது. நிறைய மேட்சஸ் 200+ ரன். இது வந்து பாக்குறப்போ நான் திரும்ப அதே தான் சொல்றேன். பாக்குறப்போ நல்லா இருக்கு. 200 ரன் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்து கத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ், ஸோ அவங்களோட பார்வையில வந்து 6 அடிச்சாதான் 4 அடிச்சா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்துடும். ஸோ இதை கன்சிடர் பண்ணணும். இதை வந்து கிரிக்கெட் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கும், ஒரு பிசினஸா இருக்கிறப்போ நல்லா இருக்கும். இது அடுத்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப ஒரு மைனஸா போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஐபிஎல் வேற, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேற. ஸோ இதுல இதே மாதிரி அவங்க இதை பார்த்து இதே மாதிரி கத்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இன்டர்நேஷனல்ல வந்து இந்தியன் டீம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது என்னோட பார்வையில இருக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பார்வையிலே, அதுல இது என்னோட பார்வை. அதனால இந்த பர்டிகுலர் வெனுவிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கோரிங், இந்த மேட்ச் ஒரு ஐஸ்கோரிங் வெனுவா தாங்க இருக்கும். ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டது. ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 175 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 175ல இருந்து ஒரு 185+ செஞ்சுரிக்கு அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த வெனுல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த வெனுல வந்து ஸ்பின்னர்ஸ் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்றப்போ சேஸ் பண்ற டீமுக்கு வந்து இங்க மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. வெனு ரெக்கார்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 90 மேட்ச் இங்க நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 38 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 52 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ற டீம் டாஸ் வின் பண்றவங்க மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 32 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல 21 மேட்ச் வந்து கேகேஆரும், 11 மேட்ச் மட்டும்தான் பஞ்சாப். இந்த சீசனும் கேகேஆர் ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ஹெட்வர்ட் ரெக்கார்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்காங்க கேகேஆர் டீம் அகேன்ஸ்டா பிளே பண்றப்போ. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் அண்ட் சுனில் நரேன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரின்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, சியா சர்மா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேகேஆரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து இந்த மேட்ச் வந்து டைரக்டாவே சிக்கர் தவன் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கிட்டத்தட்ட 95% இருக்கு. அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இன்ஜுரி வந்து குணமாயிடுச்சு. ஸோ என்ன இருந்தாலும் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அவர் தெரியும் கன்ஃபார்மா உள்ள இருக்காரு இல்லைன்ட்டு. அவர் நெட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு. பிரப் சிம்ரன் சிங் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஷாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, செசாட் சிங், அடுத்ததா அத்து சர்மா, ஹர்பிட் பார், கசிஷோர் ரபாடா, ஹர்ஷதீப் சிங், நாதன் எல்லிஸ், ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஹர்ஷல் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசி, ஸோ குபேரா ஃபேண்டசில ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல் நம்ம சேனல் நேம் தான். இந்த குபேரா ஃபேண்டசி அப்ப நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா வச்சுக்கோமே, அப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் இந்த மேட்சை ஓபன் பண்ணீங்கன்னா மேல வந்து கிளாசிக் டியோ குயின்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதுல நம்ம யூசர்ஸ் மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் கிட்டத்தட்ட 95% ஆஃப் யூசர்ஸ் நார்மலாவே குபேரா ஃபேண்டசி யூஸ் பண்ணக்கூடிய 95% ஆஃப் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியோ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து பிளே பண்ணுவாங்க. இந்த டியோவை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல நார்மல் அண்ட் ப்ரோ அப்படின்னு 2 இருக்கும். ஸோ அதுல நார்மல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 பிளேயர் அவங்க மேண்டரியா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து என்ட்ரி கிளாஸ்ல வந்து பிக் பண்ணிடுறீங்க. உங்களோட ஆப்பனன்ட் நீங்க யாரை பிக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு
என்ட்ரி கிளாஸ்ல பிக் பண்ணிருக்காரு இவரு. ஸோ ஓகே நம்ம அவருக்கு எக்ஸ்ட்ரா மயங்க் அகர்வாலை பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிக் பண்ணுவாங்க. ஸோ இதுல பிளேயர் பேட்டில் சொல்லுவாங்க. இதை பை சான்ஸ் நீங்க என்ட்ரி கிளாஸ்ல பிக் பண்ணிருக்கீங்க, அவர் இந்த மேட்ச்ல இல்ல அப்படின்னா அந்த கிளிக் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அது எந்த ப்ராப்ளம் இல்லை. இதுல ஒரே ஒரு பிளஸ் சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஆப்பனன்ட் யாரை பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு மீதி இருக்க 4 பேர்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். பிளேயர் பேட்டில் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். இது வந்து நார்மல். அந்த டியோவிலேயே ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரோ அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, செட் 1 செட் 2 சொல்லி 2 ஆப்ஷனை பிக் பண்ணிடுவாங்க. செட் 1ல நீங்க ஒரு பிளேயரை பிக் பண்ணிட்டு செட் 2ல ஒரு பிளேயரை பிக் பண்ணும். ஸோ 2 பிளேயரை பிக் பண்ணிடுறீங்க. இந்த 2 பேரும் அடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். 2 பேரும் சேர்த்து அடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருது. உங்களோட ஆப்பனன்ட் அடுத்ததா வேற ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஐடன் மக்ரம் இவங்க 2 பேரையும் பிக் பண்ணிருக்காரு. ஸோ இவங்க எடுத்துக்கிற பாயிண்ட் வந்து 59 அப்படின்னா நீங்க வந்து வின். ஸோ இதுதான் கான்செப்ட். முன்ன வந்து டியோல வந்து நார்மல் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணுவீங்க. அந்த பிளேயர் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இன்னொரு பிளேயர் பீட் பண்ணிட்டாருன்னா ஓகே நீங்க வந்து வின். ஆனா இந்த இதுல ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா செட் 1ல ஒரு பிளேயரும் செட் 2ல யாராவது ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா கூட உங்களோட வின் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சார்ஜஸ் இல்ல. டெபாசிட் மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து அவங்க பிடிப்பதில்லை. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிலிப் சால்ட் அண்ட் சுனில் நரேன் கிட்டத்தட்ட 90% மேல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பிளேயர் தான் வந்து 90% மேல இருக்காங்க. ஒருத்தர் 83% மேல இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 4 பிளேயர் தான் ஃபேண்டசி யூசர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 85% ஆஃப் ஃபேண்டசி யூசர்ஸ் வந்து அந்த 4 பேரையும் மஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க ஒர்த்தான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துரும். இந்த பிலிப் சால்ட் சுனில் நரேன் 2 பேருமே அதுக்கு ஒர்த்தபிளான பிளேயருங்க. பிலிப் சால்ட் இந்த பர்டிகுலர் பெண்ணுல விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே 30 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 40 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. விளையாண்ட மேட்ச் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவர் வச்சிருக்க ரன்ஸ் வச்சு பாக்குறப்போ 40 அப்படிங்கிற ஆவரேஜ். சில மேட்ச் வந்து 2 மேட்ச் சம்திங் 50+ வரைக்கும் அடிச்சிருக்காரு. பிலிப் சால்ட் வெறும் 20+ ரன் அடிச்சுட்டா கூட போதுமானது. விக்கெட் கீப்பர் பண்றதுனால கேச்சஸ் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துடும். அவர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய ஜித்தேஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்ல தான் வராரு அப்படிங்கிறப்போ சோ ஜித்தேஷ் சர்மா கம்பேர் பண்றப்போ அவர் ஓரளவு சேஃபான ஒரு ஆப்ஷன் தான். டபுள் ஆப்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. சுனில் நரேன் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருமே கம்பல்சரி போல் பண்ணிடுறாரு. மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவருமே போல் பண்ணிடுறாரு. அது இல்லாம இந்த வெனுல ஒரு நல்லாவே ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்டா போல் பண்றப்ப இங்க விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இது ஒரு வேலிட் பாயிண்ட். தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்ப பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா ஒரு 20-25% வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஸோ 2 பேருமே அந்த 90% மேல பிக் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்க்கு ஓரளவு எலிஜிபிள் பர்சனா தான் இருக்காங்க. தென் ஸ்ரேயஸ் ஐயரை மட்டும் வேணா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவருக்கு வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்ல. இன்ஃபார்ம்ல இருக்காரு ரைட் ஓகே, பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள போல் பண்ண மாட்டாரு. ஃபீல்டிங்ல கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள்ல அவர் மெஜாரிட்டி டைம்ல வந்து அவர் ஃபீல்டிங் நிக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் மேட்சஸ்ல பெருசா கேச்சஸ் எதுவும் பிடிச்சிருக்க மாட்டாரு. ஸோ 20% மேட்சஸ்ல 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஒரு 80% ஆஃப் மேட்சஸ்ல அவர் வந்து கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் இருந்திருக்காது. ரீசன் பாத்தீங்கன்னா அவர் கேப்டன் அப்படிங்கிறதுனால அந்த 30 yard சர்க்கிள்குள்ளேயே அவரோட ஃபீல்டிங் மோஸ்ட் ஆஃப் டைம் அவர் வச்சுக்குவாரு. ஸோ வெளியே எல்லாம் ஒரு ஃபீல்டிங் பண்ண மாட்டார். சோ அப்படிங்கிறப்ப அந்த கேட்ச் பிடிச்சு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் அவருக்கு கிடைக்காது. அவருக்கு மைனஸ் 83% இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்ல ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை பயன்படுத்திக்கலாம். ஆண்ட்ரூ ரசல் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றாங்க. மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. சோ அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட். சோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனா தான் மோஸ்ட் ப்ராபபிலி அவர் இருக்கும். இந்த வெனுல ஓரளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது அவருக்கு ரெக்கார்ட் வைஸ் இருக்கிறது வந்து அவருக்கு இருக்கிற பிளஸ். அந்த 93% வந்து ஓரளவு ஆப்டா இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் டீம்ஸ்ல நீங்க அவரை வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்மால் என்ன சொல்றது கம்மியான ஆவரேஜ் இருக்கக்கூடியவங்க தான். அதுல இந்த ரகுவன்சி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்சியல் பிக்க கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லிஸ்ட்ல ட்ரை பண்ணிக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா வெறும் 43% தான். 1 டவுன் வராரு. 1 டவுன் வர்றப்ப மினிமம் ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸ்குள்ள வரைக்கும் அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 25 ரன் அடிச்சா ஃபேண்டசி டீம்ல வந்துட முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஆனா அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஸோ கண்டிப்பா வந்து ரகுவன்சியா உங்க கிராண்ட் லிஸ்ட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா 60-40 அந்த ரேஷியோல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கிராண்ட் லிஸ்ட்க்கு. வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரோமோட் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சும் அந்த மாதிரி டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிற பட்சத்தில் அவர் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஆட வைப்பாங்க. ஸோ டாப் 3 பேருமே ஆடிட்டாங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரோட டவுன் வந்து கீழே வந்துடும். ரிங்கு சிங்கோட டவுன் கொஞ்சம் அப்பர் ஹேண்டா போகும். கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு போவார். ஸோ வெங்கடேஷ் ஐயரோட டவுன் வந்து ஆண்ட்ரூ ரசலுக்கு அப்புறம்
கீழே அதுக்கப்புறம் வர மாதிரியான ஒரு ஆப்ஷனா தான் இருக்கும். ஸோ டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடுங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல வெங்கடேஷ் ஐயரை கண்டிப்பா ட்ரை பண்ணிக்காங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜா இருக்காரு. ஸோ டாப் ஆர்டர் நல்லா ஆடிடுவாங்க. நியூட்ரலா டீம் போடுறீங்க அப்படின்னா அதுல வந்து வெங்கடேஷ் ஐயரை மிஸ் பண்ணிட்டு கொண்டு போய்க்கோங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டர் வந்து கண்டிப்பா ஒரு 15 இருந்து ஒரு 20 ரன்ஸ்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். ரிங்கு சிங்க இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க. அது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்லயே ஒரு முக்கியமான பிளேயர் T20s அப்படிங்கிறப்ப அவரெல்லாம் ஃபீல்டிங் பண்ண வைக்கலாம். இந்தியன் டீம் செலக்டர்ஸ்க்கு அதுக்காக செலக்ட் பண்ணிடுவாங்க. அவர் மோஸ்ட் ப்ராபபிலி பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% அவர் கன்ஃபார்ம் பிளேயர் ஆயிடுவாரு. ஸோ அதனால அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா உட்கார வைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஃபீல்டிங் பண்றப்போ அவர் தான் லாங்ல எல்லாமே ஃபீல்டிங் பண்றாரு. ஸோ ஃபீல்டிங் பண்றப்போ அவர் இன்ஜுரி ஆயிட்டார் அப்படின்னா அந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல அவருக்கு இடம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவருக்கு வந்து ஹோல்டு பண்றாங்களா என்னங்கிறது தெரியல. அந்த மாதிரியான நியூஸ் தெரியல. அவர் ஃபீல்டிங் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரைங்க. கண்டிப்பா மேட்சுக்கு மேட்ச் 2 கேட்ச் பிடிச்சிருவாரு. அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தல அப்படின்னா அவர் மினிமம் மேட்சுக்கு மேட்ச் 2 கேட்ச். பேட்டிங்ல இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த ரன்ஸை வச்சு ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியுமான ஒரு கொஸ்டின் மார்க். அவர் ஃபீல்டிங் பண்றாரு, இம்பாக்ட் பிளேயரா அவரை பயன்படுத்தலன்னா மஸ்ட் ட்ரையா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஆண்ட்ரூ ரசல் குயிக்கா வந்து ஒரு 20+ ரன்ஸ் அடிச்சிருவாரு. 2 ஓவர் போல் பண்றாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ரமன்தீப் சிங் ஒரு 10+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க அவர் வரக்கூடிய டவுனை பொறுத்த வரைக்கும். மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் கூட எடுக்க வாய்ப்புங்க. ஒன் ஆஃப் பிராண்ட்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி செகண்டா போல் பண்றப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டா போல் பண்றப்போ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு அதிகம். ஹர்ஷித் ராணா அஸ் யூசுவல் செகண்டா போல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் அவருக்கு இருக்கும். ஷியா சர்மா அவர் வந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் இதே காம்பினேஷனோட போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்ட்ரூ ரசல் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ரீசன் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க் 2 ஃபாஸ்ட் பவுலர். மீதி இருக்கிற ஷியா சர்மா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இப்படி 3 ஸ்பின்னர் இருக்கிறதுனால 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் இருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனோட போனாங்க அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ஒன் ஆஃப் பிராண்ட் லீக்கு கேப்டனுக்கு கூட ஒரு பயங்கர எலிஜிபிளா வந்து இருப்பாரு ஆண்ட்ரூ ரசல். ஸோ காம்பினேஷன் வைஸ் யாருக்கு எப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறது வந்து நான் லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல குரூப்ல உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். பஞ்சாப் கிங்ஸ் ஷிகர் தவன் இந்த மேட்ச் உள்ள வராரு. இப்போதைக்கு ஒரு பெருசா பர்சன்டேஜ் இல்ல, 1% 2% தான் இருக்கு. நான் வந்து 35% போட்டு வச்சிருக்கேன். ரீசன் அவர் உள்ள வந்துட்டாருன்னா கண்டிப்பா 35% மேலதாங்க வந்துருவார். அவர் எல்லாருமே நிறைய பேர் பிக் பண்ணிடுவாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஷிகர் தவன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் நல்லா இருக்கு. இந்த பெனோலையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து நம்ம ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பிரப்சிம்ரன் சிங் லாஸ்ட் மேட்ச் நம்ம இவரை பத்தி சொல்லியிருந்தோம். ஸோ பவர் பிளேவை அழகா யூஸ் பண்ணி ஆடிடுவாரு. ஒரு கணிசமான ரன் அடிச்சு இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்திருந்தாரு. இந்த மேட்ச் அவருக்கான வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா அவரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்குங்க. ஸோ ஆப்போசிட் சைட்ல மிச்சல் ஸ்டார்க் போல் பண்றாரு இன்சிலா பவர் பிளேல. ஸோ மிச்சல் ஸ்டார்க் பிரப்சிம்ரன் சிங் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ பேட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க இருக்கும். ஃபீல்டிங் பொசிஷன் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் அவர் தான் பயன்படுத்த வாய்ப்பு. மோஸ்ட் மீதி யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ பிரப்சிம்ரன் சிங் வந்து அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறதுனால ஃபீல்டிங்ல கேட்ச் பிடிச்சி வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எதுவும் அவருக்கு கிடைக்காது. ஷாம் கரன் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் நிறைய வச்சுக்க போறாங்க. நாதன் நெல்லிஸ், ஹர்ஷல் பட்டேல், ரபாடா, அர்ஷதீப் சிங் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். தென் ஹர்ப்ரீத் பார் 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஷாம் கரன் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணதாங்க மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு வாய்ப்பு இருக்கும். தென் அதுலயே இல்லாம பேட்டிங்லயும் 1 டவுன் 2 டவுன் வராரு. மினிமம் 25 மேக்ஸிமம் 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. 2 ஓவர்ல ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு இந்த 94%. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. இந்த மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்குங்க ஜிதேஷ் சர்மா. நம்ம ஒவ்வொரு மேட்சுக்கு இதை தான் சொல்றோம். அவர்கிட்ட ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவருக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது அவர் சரியா யூட்டிலைஸ் பண்றது இல்லை. நம்ம எதனால அவர் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தாங்க. குவாலிட்டியான பிளேயர், டொமஸ்டிக் லெவல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரைட், அதெல்லாம் ஓகே. பட் 27% தான் அவரை பிக் பண்ணிருக்காங்க. விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு பிளேயருக்கு இவ்வளவு ரொம்ப கம்மி பர்சன்டேஜா பிக் பண்ணிருக்காங்க. அதுவும் செகண்ட் டவுனே வரக்கூடிய பிளேயர். என்னைக்குமே T20ஸ்ல செகண்ட் டவுன் வர பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக் பிளேயரா தான் இருப்பாரு. ஸோ ஜிதேஷ் சர்மா இந்த மேட்ச் வந்து ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஒன் பிராண்ட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த்தபிளான பிக்கா அவர் இருப்பாரு. லியாம் லிவிங்ஸ்டன் லாஸ்ட் 2-3 மேட்சா வந்து பவுலும் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அவர் வந்து என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பேட்டிங்லையும் தாண்டி பவுலும் வந்து பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்கு. இதுல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய இன்சில பவர் பிளேல மேபி அவருக்கு ஓவர் கொடுத்தாங்கன்னா 1 or 2 ஓவர் கொடுக்கலாம், அதுல ஒரு விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதிகமா கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஹர்பிட் பார் தாங்க பவுல் பண்ணதாங்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா ஸ்ரேயஸ் இவங்கள்ட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கேகேஆர் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா ஹர்பிட் பாருக்கு கண்டிப்பா 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அவங்க பயன்படுத்துறதுனால ஹர்பிட் பார் அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர், அந்த மாதிரி ஆப்ஷன் தான். மீதி இருக்க ஓவர்ஸ் வந்து ஷாம் கரன் வந்து போல் பண்ணுவாரு. அதே மாதிரி நாதன் எல்லிஸ் அண்ட் கசிசோ ரபாடா இந்த 2 பேரும் அவங்களோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாங்க. தென் ஹர்ஷதீப் சிங் அவரோட மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவருக்கு போல் பண்ணுவாரு. ஹர்ஷல் பட்டேல் இருந்து அவங்க மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவருக்கு தாங்க கொடுப்பாங்க. ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காரு இந்த சீசன்ல. ஷாம் கரன் இருந்து நம்ம மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க இந்த மேட்ச். லிவிங்ஸ்டோனுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குமாங்கிற கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரீசன் பவுல் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பேட்டிங்ல வந்து ஒரு குயிக்கா ஒரு 25% அடிச்சிருவாரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அதுதாங்க ரீசன். ஸோ ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கும், மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. ஸோ அதெல்லாம் வச்சு அவர் வந்து ஃபேண்டசி டீம்குள்ள வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகம். செசாந்த் சிங் இந்த சீசனோட பஞ்சாப் கிங்ஸோட ஹீரோனே சொல்லலாம். செசாந்த் சிங்கும் அத்துஷ் சர்மா 2 பேருமே. ஸோ 2 பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ், இவங்க டாப் ஆர்டர்ல வந்தாங்கன்னா மஸ்ட் ட்ரைனே சொல்லிடுவோம் அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கு. பட் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் ஆர்டர் ரொம்ப ரொம்ப மிடில் ஆர்டர் சொல்ல லோயர் மிடில் ஆர்டர்ல வராங்க. ஸோ அது மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கிற மைனஸ். அவங்க 2 பேருக்குமே கடைசி 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிடுறாங்க. கடைசி 4 ஓவர்ல வந்து ஒன்னு சேஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோரை டார்கெட் பண்ணி போகணும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தால் ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் பேட்டிங்ல மினிமம் 20 மேக்சிமம் 25 அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தாங்க அவருக்கு மோஸ்ட் ப்ராபபிலி இருக்க போகுது. இதுல அத்துஷ் சர்மா செசாந்த் சிங் 2 பேர்த்த கம்பேர் பண்றப்போ செசாந்த் சிங்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு அவருக்கு அதிகம். பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கசிசோ ரபாடா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை காட்டிலும் செகண்டா பவுல் பண்றப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருந்திருக்கு. ஒரு 10 மேட்ச் பிளே பண்றாருன்னு வச்சுக்கோமே, 10 மேட்ச்ல ஒரு 8 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றப்போ மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுவே ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்போ ஒரு 3 மேட்ச்ல மட்டும்தான் மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மீதி 7 மேட்ச்ல வந்து 1 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோ தான். நமக்கு பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குற ஒரு பவுலர் தாங்க ஃபேண்டசி டீம்ல வருவார். ஸோ அந்த 50+ ஃபேண்டசி பாயிண்ட்னா 2 விக்கெட்டாவது மினிமம் எடுக்கணும். ஸோ அதுல அவர் இது வரைக்கும் எடுத்த ஆவரேஜ் வைஸ் பாக்குறப்போ செகண்டா பவுல் பண்றப்போ அதிகப்படியான மேட்சஸ்ல கசிசோ ரபாடா 2 விக்கெட்ஸ் ஆல்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் மேட்சஸ்ல மட்டும்தான் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ கொஞ்சம் ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 5-6 டீம்ல வந்து ஒரு செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 1 or 2 இல்ல கேப்டனா கூட கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ஒரு 3 அல்லது 3 டீம்ல வரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டடா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்தாருன்னா அதுக்கு ஒருத்தப்பலா இருப்பாரு. ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெத் ஓவர்ல பவுல் பண்றதுனால 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஹர்ஷல் பட்டேல் இருந்து நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். நாதன் எல்லிஸ்ங்க போத் இன்னிங்ஸ்லுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேக்கப் தான் ட்ரை பண்ணுவாரு, ஸ்லோவர்ஸ் பால் நிறைய ட்ரை பண்ணுவாரு. இவர் ஏன் இவ்வளவு நாளா வந்து அவங்க எடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்லோவர் பால் T20க்கு ஒரு ஆப்டான ஒரு பவுலர் அப்படின்னா முதல் 2-3 மேட்ச் அவருக்கான வாய்ப்பு கொடுத்தாதான் அவர் செட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து செட் ஆகணும். பவுலிங் அவர் சும்மா பெஞ்சிலேயே உட்கார வச்சு திடீர்னு வந்து போட்டு விக்கெட் அப்படின்னா யாராலும் எடுக்க முடியாது. ஸோ இப்போ இந்த மேட்சுமே அந்த மாதிரியா தான் இருக்க போகுது. எடுத்தாருன்னா 3 அல்லது 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பாரு. அப்படி இல்லைன்னா 1 விக்கெட்டோட அவர் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா T20க்கு ஆப்டான ஒரு பவுலர், நிறைய வேரியேஷன் வச்சிருக்காருங்க. பேக்கப் தன் பால் ட்ரை பண்ணுவாரு, ஸ்லோவர் பால் ட்ரை பண்ணுவாரு, கட்டர்ஸ் பால் நிறைய ட்ரை பண்ணுவாரு. 140 வேகத்திலையும் நல்ல வேகத்திலையும் பவுல் பண்ணக்கூடியவர். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாதன் எல்லிஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். 1 Premier League ஒரு கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளாவே அவர் இருப்பாரு. அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. அடுத்ததா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பிளேயர் பிலிப் சால்ட் அண்ட் சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ இந்த 5 பேரும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க. 5 பேருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சாம் கரன் மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. பேட்டிங்ல செகண்ட் டவுன் வராரு. 1 டவுன் செகண்ட் டவுன்ல வந்துடுறாரு. மினிமம் 20 மேக்ஸிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஆண்ட்ரூ ரசல் டவுன் ஆர்டர்ல வந்தாலுமே இவர் எப்ப வேணா ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. கடைசி 5 ஓவர்னா ஆண்ட்ரூ ரசல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிருவாங்க. கடைசி 5 ஓவருக்கு யார் அவுட் ஆனாலும் ஆண்ட்ரூ ரசல்ல பேட்டிங் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ குயிக்கா வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்பு, 1 விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, 4 ஓவர் போய் பவுல் பண்றாரு.
பவர் பிளேவை யூஸ் பண்ணி 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. ரொம்பவே ஒரு வர்த்தபிளான பிக் டபுள் ஆப்ஷன்ஸ்ல. பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைச்சிரும். ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் கிடைச்சிரும். பேட்டிங்ல வந்தாலும் இந்த வெண்ணுல நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்காரு. நம்ம அதிகம் இல்லாம வெறும் 20 ரன் அடிச்சிட்டா கூட அவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. லியாம் லிவிங்ஸ்டன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கடைசியா வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிட்டா கூட அவர் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள் தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததா போத் டீம்ஸோட டெத் ஓவர் பவுலர்ஸ் மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, இந்த 2 பேரும் தான் கேகேஆரோட டெத் ஓவர் பவுலர்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஹர்ஷித் ராணா செகண்டா பால் பண்றப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட் கூட இருப்பாரு. ஒரு கேப்டன் ஸ்கிப் கூட ட்ரை பண்ணி பாருங்க. நாதன் எல்லிஸ் அண்ட் ஹர்ஷதீப் சிங் 2 பேருமே ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. அதுலயே செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா நாதன் எல்லிஸ் அண்ட் ரபாடா 2 பேருமே ரொம்பவே வர்த்தபிள் பிக்கா இருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு. இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் பிலிப் சால்ட், சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், ஷிகர் தவன், ஷாம் கரன் இந்த 5 பேரும் தான் இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். கரண்ட்ல நல்லா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதுல பிலிப் சால்ட், சுனில் நரேன் 2 பேருக்கும் டபுள் ஆப்ஷன், ஷாம் கரன் டபுள் ஆப்ஷன், இந்த 3 பேருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க மோஸ்ட் ப்ராபபிலி கிட்டத்தட்ட ஒரு 75% அவங்க அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஸ்ரேயஸ் ஐயர், ஷிகர் தவன் 2 பேருக்குமே வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லை. பர்சன்டேஜ் வைஸா கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஸ்ரேயஸ் ஐயர். இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்று இல்லை. 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கணும், அப்பதான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். ஸோ அது வந்து அவருக்கு மைனஸ்ங்கிறதுனால நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. ஷிகர் தவன் ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு, வெனு ரெக்கார்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. இன்ஜுரியில இருந்து வெளியே வராரு, திரும்ப வராரு. ஸோ அது மட்டும் தான் மைனஸ். நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜுரியில இருந்தோ அல்லது ரெஸ்ட்ல இருந்து வர்ற பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேண்டசியில விளையாடுறப்போ அவருக்கு ஃபேண்டசி டீமோட கேப்டனாவே நிறைய மேட்ச் வந்திருக்காங்க. ஸோ ஷிகர் தவன் அந்த ஒரு ஸ்லைட்டி சான்ஸை வச்சு நம்ம வந்து அவரை நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்று இல்லைங்க. சேம் ஸ்ரேயஸருக்கு என்ன மாதிரி அதே மாதிரி ஆப்ஷன் தான். ஒரே ஒரு ஆப்ஷன் பவர் பிளேயர்ல விளையாடுறாரு. பவர் பிளேயர் யூஸ் பண்ணி ஒரு 25 ரன்னோ 30 ரன்னோ குயிக்கா அடிச்சிட்டாருன்னா ஒரு கேட்ச் பிடிச்சாருனா கூட அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. அது வந்து அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். இந்த டிஃபரன்சியல் பிக், இந்த டிஃபரன்சியல் பிக்ல இருந்து நீங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாங்க எல்லாருமே. ஹர்ஷதீப் சிங் வெறும் 39%. ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாதன் எல்லிஸ் ஒரு பர்சன்டேஜ் வந்தாருன்னா ஒரு 5%க்குள்ள வந்துருவாருங்க. இப்ப பிளேயிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5%க்குள்ள வந்துருவாரு. ஸோ டெத் ஓவர்ல பால் பண்றது அவருக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கலாம். அவர் டெத் ஓவர்ல பால் பண்றப்போ 2 அல்லதுக்கு மேற்பட்ட விக்கெட் கூட எடுப்பாரு. ரகுவன்சி ப்ரிவியூல சொன்ன மாதிரி 1 டவுன் வந்துடுறாரு. மினிமம் ஒரு 20-25+ ரன் அடிச்சிட்டாருன்னா கூட அதை கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன். ஸோ அவர் வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி வெறும் 37% தாங்க. செகண்டா பால் பண்றப்போ அவரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ரிங்கு சிங் வந்து பார்த்தோம்னா 27% தான். நம்ம சொன்ன மாதிரி அவரு இம்பாக்ட் பேரா பயன்படுத்துறதுனால அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறது இல்லை. அது ஒண்ணுதான் அவருக்கு இருக்கிற மைனஸ். இருந்தாலும் கடைசி 4 ஓவரோ அல்லது ஒரு 6 ஓவர்ல பை சான்ஸ் பேட்டிங்ல வந்துடுறாரு அப்படின்னா ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்ங்க ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும். பர்டிகுலரா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு ரிங்கு சிங். உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ஜித்தேஷ் சர்மா வெறும் 27% தான் அவரை பிக் பண்ணிருக்காங்க. ஸோ ஜித்தேஷ் சர்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் பண்றாருங்க. ஸோ விக்கெட் கீப்பர்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். கேச்சஸ் ஸ்டம்பி ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். தென் செகண்ட் டவுன் வந்துடுறாரு. செகண்ட் டவுன் வரப்போ ஒரு வெறும் 20 ரன் அடிச்சிட்டாருன்னா ஒரு ஃபேண்டசி டீம் இருப்பாரு. பிக் டிஃபரன்சியல் பிக்கா இந்த 6 பிளேயரும் இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க மினிமம் ஒரு 4 பிளேயராவது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் போல்னா யாரை பிக் பண்ணலாம், செகண்டா பேட் பண்ணா யாரை பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்க டீம்ஸை எடுத்துக்கோங்க. ஃபீல்டிங் ஆப்ஷன்ஸ் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், ஸ்லைட்லி ஒரு சான்சஸ் இருக்கும். ரகுவன்சி கேகேஆர் டீமுக்கு ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. லியாம் லிவிங்ஸ்டன் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து லாங்ல இருக்கும். ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. ரபாடா வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டா பால் பண்றப்போ ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல தான் இருக்கும். அவர் ரொம்ப லாங்ல போய் ஃபீல்டிங் பண்ண போயிருவாரு. பவுலிங்லயுமே ரொம்ப அக்ரெசிவா வந்து பால் பண்ணுவாரு. ஸோ கசிசோ ரபாடா ஃபீல்டிங்ல 1 or 2 கேச்சஸ் பிடிக்க சான்சஸ். செசாட் சிங் ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல 1 or 2 கேச்சஸ் பிடிக்க சான்சஸ். அவரோட ஆர்டர் ரொம்ப கீழே வர்றது மட்டும் தான் மைனஸ். ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ்க்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு, அந்த கேட்ச் பிடிச்சி அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த 4 பிளேயரும் ஃபீல்டிங் ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் உள்ள பிளேயர். ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் ட்ரை இந்த 6 பிளேயரையும் உங்களோட ஆப்பனன்ட் மஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க. உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல பிலிப் சால்ட், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், ஷிகர் தவன், ஷாம் கரன் அண்ட் கசிசோ ரபாடா இந்த 6 பிளேயருமே உங்களோட ஆப்பனன்ட்
ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த 6 பேரும் ஓரளவு சேஃபான ஒரு ஆப்ஷன் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுனில் நரேன் அண்ட் ஆண்ட்ரூ ரசல், சாம் கரன், இந்த 3 பேத்தையுமே தான் உங்களோட ஆப்பனன்ட் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா மாத்தி சூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 3 பேரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ரிஸ்கா யாரை கேப்டன் வைஸ் கேப்டனா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா மெச்சர் ஸ்டார்க்கு கொண்ட கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ரகுவன்சி அவருக்கு வந்து ஒன்னு கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. யங் பிளேயர் 1 டவுன் வராரு, பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்காரு, ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. தென் சிக்கர் தவானுக்கு கண்டிப்பா கிராண்ட் லீக்ல 1 or 2 கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் நாதன் எல்லிஸ் அவர் உள்ள வராருன்னா அவருக்கு முன்னா பிளேயர்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா கசிசோ ரபாடா செகண்டா பால் பண்ண போறாருன்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனாவோ அல்லது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.